சுவாமி, விதியை மதியால் வெல்ல முடியாது என்று நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்கள். அப்போது ஊழ்வினையை எப்படி அது வெல்லலாமா? யார் வெல்றது? யார் வெண்ணவன்? இது வரைக்கும் ஒருத்தனை வெண்ணவனே கிடையாது. ஊழ்வினையை வெல்லணும்னு சொன்னால் உலக விஷயத்தை அவன் மறக்கணும். அவனால் மட்டும்தான் அதை வெல்ல முடியும். ஆனால் விதியை வென்னிட முடியாது. உன்னுடைய வினையை வெல்லலாம். இப்போது ஒரு மனிதன், நீங்கள் இருக்கிறீங்க, சிறிய வயசில் உங்களுக்கு எதுவும் நன்மை தீமைகள் தெரியாதால பல பாவங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை இன்றைக்கி அனுபவிச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் நமக்கு வந்தது, இந்த துன்பங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது இளமையில் செய்த பாவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஞாபகத்துக்கு வரும்போது இதுக்கு பரிகாரம் என்ன, ஏதாவது வழி இருக்குதா இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளோ தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சு போயிடும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போகிறதில்ல. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட போகிறான். அப்புறம் உன் பாவம் எப்படி போகும்? பாவத்தினுடைய விளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் பிறப்பு. இப்போ இந்த செய்த பாவங்கள் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ துன்பங்கள் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இதிலேருந்து வெளியே வரலாம்? தர்மத்தை பண்ணால் வெளியே வரலாம். எந்த உலகத்தில் நீங்கள் பல பேருக்கு பாவங்களை பண்ணீங்களோ அதே உலகத்தில் பல பேருக்கு நன்மைகளை செய்யும்போது அந்த பாவம் உங்களை விட்டு விலகிடும். உங்களை விட்டு விலகும்போது நீங்கள் சுத்த பிறவியாக நிற்பீங்க. அப்போ அடுத்த பிறவியில் அருமையான பிறப்பு கிடைக்கும். இதை அறிஞ்சோம்னா நம்ம தவறுகள் செய்யாமல் நம்மளை திருத்திப்போம். இதை அறியறதே இல்லை. உடலில் பலங்குது, பாக்கெட்டில் பணங்குது, சுற்று பத்தம் எல்லா சொந்தங்களுக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. பல தவறுகளை பல பேர் மனம் வருந்துற மாதிரி துன்பப்படுறோம். இந்த பல பேர் மனம் வருந்தி சொல்கிறது தான் சாபம் இல்லையா? அதுதான் சாபம். அந்த சாபத்தை தீர்க்கணும்னா பல பேர் வாயில் ஐயோ அந்த புண்ணியவான்ற வார்த்தையை நீங்கள் வர வச்சுக்கணும். உங்களுடைய செயல்கள் மாறும்போது அப்போ அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கிடும். இல்லைன்னா அந்த சாபம் உங்களை விட்டு நீங்காது, நீங்களே அனுபவிக்க வேண்டியதாக வரும். இதுதான் இங்கே விதிக்கும் மதிக்கும் வேலையே கிடையாது. எப்போவுமே விதியை உலகத்தில் ஒருத்தனும் வெண்ணவனே கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. விதியை மதியால் வெண்ணான்னா அவனுக்கு மரணமே இல்லைன்னு அர்த்தம். யார் வெண்ணவன் உண்டு? கடவுள் இருக்குதுன்னு ஒன்றும் செத்தான், கடவுள் இல்லைன்னு ஒன்றும் செத்தான். அதனால் விதியை வெண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது, மகானுக்கு கூட கிடையாது. சேலத்திலேருந்து என்கிட்ட ஒரு பையன் ஃபோன் பண்ணான். எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, அப்பா அம்மா வீட்டில் இருக்கணுன்றாங்க. நான் ஞானத்துக்குள்ளே போகணும். நான் ஓடி போனேன், என்னை புஷ்ன்னு வச்சுக்கினாங்க. நான் உங்ககிட்ட வந்துடணும். இப்படி என்கிட்ட வர்றது இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்கு ஞானம் இல்லை. ஞானம்ன்றது உனக்குள்ளே ஊறி வர்றது தான் ஞானம். யாருக்கிட்ட என்கிட்ட வந்தால் ஞானத்தை நான் அர்த்தம் கொடுக்க முடியும்? உனக்குள்ளே ஊறி வரணும் ஞானம், அதுதான் ஞானமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போனதால் ஞானம் ஞானத்துக்கு வழி சொல்லுவேன், ஞானத்தை நான் ஊட்ட முடியாது. அதனால் ஞானம்ன்றது உயிரோட கலக்கணும். உடலோடு வாழறவனுக்கு ஞானம் வராது. அதனால் மகான்கள்லாம் உடலை மறந்து உயிரோடு வாழ்ந்தாங்க. இறைவன் உயிர் தான். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம். சிலர் என்ன பண்ணுறான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமாக சொல்கிறான். ஆனால் இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போது இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்று என்னன்னா கடவுள். அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றணும். நம்ம
மாற்றணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குருக்கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குருக்கிட்ட போனதால் நீ ஞானி ஆக முடியாது. குருக்கிட்ட போனதால் மகான் ஆகிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால்தான் ஆக முடியும். அப்போது அது அந்த வழியை பின்பற்றி போனேன்னா அதை அடையலாம். கலையை நம்ம ஏன் செய்யணும், இதை எதுக்காக இது செய்கிறதால என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும். எந்த தெய்வப்பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி, அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு. எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு. இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த மரணத்துக்கும் அவன் அஞ்ச மாட்டான். எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது. அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும். ஆனால் தன்னையே வழிபடும்போது அவனுக்கு அந்த தள்ளாட்டம் வராது. ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போகிறேன், இனி நான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது. ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும்போது நான் எப்பவுமே மரணம் அடையலையே, அடைய போகிறதும் இல்லையே அப்படின்னும் போது அவனுக்கு தைரியம் வருது. இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை. ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. எல்லா மத வழிபாட்டில் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது. ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறிகிறானோ அதுதான் ஆன்மீகம். தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும், அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் முதல்ல தன்னை அறியணும். நான் கடவுளை வழிபடுறேன்னா எந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபட முடியாது. ஏன்னா கடவுள் தெரியாது. கடவுளை ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னுட்டு. அதனால் முதல்ல தன்னை அறியணும், தன்னை பார்க்கணும். அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி. தன்னை அறியாதவனுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த தன்னை அறிகிற கலையைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. ஆனால் எங்கே வளர்றையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற, அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற. அப்போ பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது. அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன் தான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது. யாரையும் என்ன பேருன்னும் கேட்டது கிடையாது. காரணம் என்னன்னா, எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம்? நான் ஜாதி மதத்தை கடந்தவன், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன். எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, நாடும் கிடையாது, மொழியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லின்னுக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, பெரிய இலக்கணம் படிக்கலை, சரித்திரம் படிக்கலை, பூகோளம் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல. அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லின்னுக்கிறேன். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும். அந்த அவமானத்தை மறந்துடக்கூடாது. இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கணும். அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும். தான் உழைக்கணும், தான் சாப்பிடணும். பிறருடைய உழைப்பில் நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய உழைப்பை ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவேனே தவிர நான் அடுத்து வாங்குங்கன்ட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும். பிறருடைய தயவில் இந்த உடல்லேருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் வாழக்கூடாது. இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னன்னா, தன்னை அறியாத இந்த மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான். கடவுள்ன்றது உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது.
கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது, மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான், இந்த ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை. உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறி போச்சு. அது காரணம் என்னென்னா, தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. தேவையற்ற அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழுறோம், பல காரியங்களை செய்கிறோம். அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது. இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும், ஆசை அடங்கினா மனம் அடங்கும். இது ரெண்டும் காரணமாக வந்து மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான், ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு. மூச்சு அடங்கினா புலன் அடங்கும், புலன் அடங்கினா மனம் அடங்கும். மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும். ஆசை அடங்கிச்சுன்னா அவன் துன்பத்திலிருந்து வெளிவரும். யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தைரியமாக தன்னை வழிபட கற்றுக்குங்க. அதுதான் தைரியத்தை ஊட்டும். எந்த நிலையிலையும் கடவுளை என்னை காப்பாற்றுவோம், யாருடைய தெய்வம் தேவையில்லைன்ற தைரியம் உண்டாயிடும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவே, சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனேன்றார். இப்போ அகஸ்தியர் சொன்னார்ல, அதே தான் இதுவும் வித்தியாசமா இவருடைய பாணியில் இவர் சொல்றாரு. மூலப்பதின்னா ரெண்டு பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஒரு பதி இது, ஒரு பதி மூலாதாரம். இது மூலப்பதி. மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சின்னு தான் விந்து. அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எரியலன்னு சொன்னால் மனிதன் மரணத்துக்கு போயிடுவான். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில். இப்போ பெருவாரி கரெக்டாக நாடி பார்க்குற டாக்டர் இல்லை. போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எழுதுறாரு. முன்ன வந்து இந்த 3 நாடி வைத்தியனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த 3 நாடி என்ன நாடி? பித்தம், கை நாடி பார்ப்பாங்க. கை நாடி என்ன நாடி? வாதம், பித்தம், சிலோஸ்தமம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சிலோஸ்தமன்னா நீர். இது 3ம் ஒரு லெவலில் இருக்குதா? ஒரு லெவலில் இருந்தால் இவனுக்கு ஒரு நோய் இல்லை. இதில் பித்தம் வாதம் கம்மியாகி போய் சிலோஸ்தமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தால் இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சு. பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை, கடங்காரங்கிட்ட பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, மருமகிட்ட பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனை இது தானே வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேய்சகிஸ்லாம் முறிக்கணும், என்ன மாதிரி எந்த கிளியராகிறோம் அப்படின்னு வெளியே வரோம் சும்மா ஒப்புக்கு. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அமாவாசை போன தேன்கூடு மாதிரி இருக்கிறோம். அதனால தான் வெளியே வர பயப்படுறோம். அதான் கண்ணாடி. அப்போது அந்த மாதிரி இவர் சொல்கிறார், அந்த மூலன்றது அவ்வளோ நெருப்பான். மூல பதியடியோ மூவிரண்டு வீடதில்லை. மூவிரண்டு வீடு, மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. எத்தனையாச்சு? 6. 3 2 எத்தனையாச்சு? 6. அதுதான் சொல்கிறார். 6 வீடு இருக்கிறாருல அந்த முதுகு எலும்பில் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவு. குதர்க்கம் திருநடுவேன்னா அந்த 6 இது தன்னா 6வது வீடு வந்து குறுக்கும் நெடுக்கும் கது வழிடாதுக்கு தான். அதனால் சொல்கிறான், குதர்க்கம் திருநடுவே, சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பார்க்க. கடவுளை எங்கடா பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது. பார்த்தா கண்ணு போகும். ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். ஆனால் பாண்டியனுக்கு அந்த நோவு வரும்போது இவர் அப்பர் வந்து அவங்ககிட்ட அந்த பாண்டியன்கிட்ட இருக்கிற சிவனையே சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்து வந்தார். அது பிடிக்கும் சாமி. அவங்க இப்போ மனிதன் ஒரு வத்தி பூச்சி வச்சோம்னா ஒரு விரலினுடைய நிழல் ஒரு பக்கம் விழுது. 5 அடி மனுஷன் நடந்தால் நிழல் இல்லாத நடக்கலை இல்லை. 5.25 அடி வள்ளலார் நடந்தார்னா நிழல் கிடையாது. ஏன் விழல? ஒளி உருவம் நெருப்பா மாறிட்டார் அவரு.
அப்பர் திருநாவுக்கரசரும் அப்படிதான், ஞான சம்பந்தரும் அப்படித்தான். வெறும் அவர் சொல்றாரு இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லைடான்றது. அதனால 10 பாடலே இருந்தார் விபூதி பதிகம்னு. அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அது ஏமாத்துற வேலையாயிடும் இல்லையா? அப்போது இந்த இறைவனை பார்க்கணுன்னா எங்கடா பார்க்கணுன்னா புருவ மத்தியில் பார்க்கணுன்றான். இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு. எஞ்சான் உடம்படியோ 7 வயலடி பஞ்சாக்கரர் ஐவரும் பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சாரன் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேன்றார். இதை பிடிக்க முடியலம்மா, என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா, இல்லைன்னா நான் வீணாக போயிடுவேன்னம்மா, நான் வீணாக போகிறதுக்கம்மா பிறந்தேன் அப்படின்றார். அப்போ உடனே அந்தம்மா சொல்கிறாங்க, அடப்பாவி இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தையே அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னார். சாமி கும்பிட்றது எப்படா கொண்டு அந்த மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிடுறா, சாமியே தெரியாது, கும்மாலமாக தான் இருக்கும் உண்டு. அப்போ எப்படிம்மா சாமி கும்பிட, தனி ரூமுக்கு போயிடுறா, உன் மூச்சை அடைக்கிற. அத்தை அடக்குன்னா மாமியார்கிட்ட போகிறான், முட்டுக்கட்டை தூணும் இருக்கிற சொத்தெல்லாம் என் மேலே ஏது அப்படின்னு போகிறான். அத்தை அடக்கு, அத்தைன்னா மூச்சை அடக்கு. அதை அடக்கிட்டு பாடுற அந்த புரு மையத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அப்போது தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு நடத்துகிறோமே தவிர உண்மையான தெய்வ வழிபாட்டில் போகிறதில்லை. ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம், பகுத்து தெய்வ வழிபாடு சுகம் சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனை. அது ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை, அது மத வழிபாடாக மாறிடும். நீங்கள் பிடிக்கணுன்றீங்க, அது நிலையா நிற்க மாட்டேன், நிற்காது. அவ்வளோ சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிடுவாங்க. சிரமப்படணும், அழுவணும், கத்தணும், கதறணும். அதுக்கிட்ட நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் பொறுக்கணும், நான் சரி பிறந்துட்டேன், சாகணுமா நான், எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவேன்? அப்போ நான் யார் தான், எதுக்காக தான் வந்தேன், எனக்கு பதில் தெரியல. அதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும். எல்லா சமயத்துக்கு வச்சு ஐயா வந்து ஆர்த்தி எடுத்திருப்பார். இப்போ அது வந்து அதோடைய தத்துவம் வந்துட்டு எதனால சாமி? வழக்கமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஐயர்லேருந்து எல்லாரும் நம்மளே போனால் கூட என்ன பண்ணுவோம், சாமியை பார்த்து ஆரத்தி எடுத்து கன்னத்தில் போட்டுக்குவோம். எதுக்காக கோயிலில் அதை பண்ணுறாங்கன்னா, நம்ம அதாவது ஆரத்தின்றது என்னென்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளியில் கொண்டு வரணும். அப்போது இறைவனை நோக்கி ஆரத்தி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா பார்வையும் இறைவன் மேலே போய் குவியும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஏதோ பிரார்த்தனையோ வேண்டுதலோ ஏதாவது பண்ணோம்னா அது பலிக்கும்ன்றது கோயிலோட விதி. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே காட்டுறதுக்கான காரணம் நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தணும். அப்போ அது இல்லாமல் அந்த சத்தம்லாம் காமிக்கிறாங்க, மணி அடிக்கிறோம், எல்லாம் எல்லா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அதெல்லாம். சரிங்களா? ஆனால் நம்ம ஐயா மட்டும்தான் வழக்கமாக எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் எல்லா சீடரும் குருவுக்காக ஆரத்தி எடுப்பாங்க. அதுதான் உலகத்தோட நியதி. ஆனால் நம்ம ஆசிரமத்தில் ஐயா என்ன பண்ணாரு, எல்லா சீடரையும் ஒன்றா வர வச்சு அவர் ஆரத்தி எடுப்பார். எதுக்காக அவர் ஆரத்தி எடுத்தார் சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், எது எனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், உனக்குள்ளே நீ பார்க்கணுன்னு வந்திருக்கிற இல்லையா, அந்த தெய்வத்தோட ஒரு அடையாளம் தான் இந்த ஆரத்தி. இதை நீ முதல்ல பார்த்துக்கோ. இப்போ எங்கே காட்டுறேன், வெளியே ஏற்றி காட்டுறேன். உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, உனக்குள்ளே இதே ஒரு ஜோதி எரிஞ்சிக்கினே உன்னை காப்பாற்றின்னு இருக்குது. அதை முதல்ல ஸ்தூல வடிவத்தில் நான் வெளியே காட்டுறேன். இதை நீ பிடிச்சிக்கினேன்னா நான் கொடுக்குற பாடத்தில் இதே ஜோதி உனக்கு உள்ளக்குள்ளேயும் நான் காட்டுவேன் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற ஆரத்தி எடுத்து முதல்ல காட்டுறாங்க. அப்போ ஆரத்தியோட தத்துவமே என்னென்னா, வெளியே பார்த்த அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே பார்க்கணும். அதே மாதிரி தானே சாமி, இப்போ நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம பாடத்தில் ஐயாவை உணர்ந்தோம், நம்ம கண்ணை மூடி நம்ம ஐயாவை நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒளி எப்படி நமக்கு இதை வருதோ அதே மாதிரி ஐயாவும் நம்மளுக்குள்ள வந்து ஒளியாகவும் உருவமாகவும் இருந்து எல்லாரும் கண்டிப்பாக 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 அந்த மாதிரி வழி நடத்துவார் சாமி. கண்டிப்பாக வேற வழின்றதே கிடையாது. இப்போ ஒருத்தர் கூட கேட்டார், சாமி ஐயப்பன் வந்து 18 படி வச்சுக்கிறாங்க, எதுக்கு வச்சுக்கிறாங்க? 18 படி ஏறி தான் ஐயப்பனை பார்க்கணுமா?
அப்படின்னா தான் உண்மை. எதை போய் பண்ணாலும் அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வழிமுறையை கடந்தால் மட்டும்தான் நம்ம போகிறதுக்கான அந்த லட்சியத்தை அடைய முடியும். இது ஐயப்பனுக்கு 18 படி. ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு, அவரும் 18 பாடம் கொடுத்துக்கிறாரு. யாரை பார்க்கறதுக்கு அந்த பாடம் கொடுத்தாரு? யாரை பார்க்க சாமி கொடுத்துறாரு? அதே மாதிரி ஐயப்பன் உள்ள யோகத்தில் உக்காந்துக்கிறான். எந்த படிநிலை? இந்த 18 பாடத்தையும் கடந்து நீ போய் நின்னன்னு சொன்னால் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் உனக்குள்ளையும் தெரியுவான். அங்கே இருக்கிறவன் ஐயப்பன் ஸ்தூல ஐயப்பன். நீ ஸ்தூலத்தை பார்க்க போறியா, சூட்சுமத்தை பார்க்க போறியா? சூட்சுமத்தை பார்த்தா உனக்கு பிறவியில், ஸ்தூலத்தை பார்த்தா பிறவி வந்துனே இருக்கும். எத்தனை பிறவி வைத்தாலும் ஐயப்பனை நீ கும்பிட்டுக்கினே தான் இருக்கணும். நீ கும்பிட்டுக்கினே இருக்க போறியா, ஐயப்பனோட கலக்க போறியா? எதை பார்த்தியோ அதோட சேர்ந்தால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும். கும்பிட்டுக்கினே இருந்தோம்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் கும்பிட்டுக்கினே இருக்க வரைக்கும் தான் முக்தின்றதே கிடைக்காது. சரிங்களா? அதனால தான் ஐயாவும் இங்கே 18 பாடம் கொடுக்குறாரு. ஏன் யோகத்தில் இருக்கணும்? அந்த மாதிரி 18 பாடத்தையும் வாங்கி பரிபூர்ணமாக யோகத்தை பண்ணால் மட்டும்தான் ஞானம்ன்றது உன் கை வசப்படும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு சந்தேகம் சாமி, நான் ஐயப்பன் கோயிலுக்கு 14 வருஷம் போயிருக்கேன். நான் இப்போ வந்து ஐயாவுடைய பாதையில் வந்து முதல் உபதேசம் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு இது ஒன்றா, ஐயப்பன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதே மாதிரி காசி அந்த இது போனீங்கன்னாலும் அங்கே இருக்க சாமிகளும் தத்துவமசி அப்படின்ற இது வந்து சொல்லுவாங்க. இப்போ தத்துவமசி அப்படின்றதுக்கான என்ன விளக்கம் சாமி? உன்னையே நீ அறிவாய், நீ யாரா இருக்கிறன்னு பாரு. ஐயா சொல்லுவார், உலகத்தை பார்க்காதப்பா உன்னை பாருன்னுவார். ஐயப்பன் கோயிலில் கொடி மரத்துக்கு பின்னாடி எதுக்கு இதை வைக்கணும்? உள்ள ஐயப்பங்கிறாரு. ஐயப்பா சரணன் போட்டால் போகலாமே. அங்கே போயும் தத்துவமசின்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, ஏன் சாமி வைக்கணும்? உன்னையே நீ அறி. உன்னையே நான் அறிஞ்சதுனால தான் அங்கே ஐயப்பன் கடவுளாக உக்காந்துக்கிறாரு. ஐயப்பன் பிறந்தாரு, வளர்ந்தாரு, அரக்க கூட்டத்தை அழிச்சாரு, எல்லாம் பண்ண. ஒரு கடைசியில் எங்கே போய் நின்னாரு? கடவுளாக போய் நின்னாரு. காரணமானது தத்துவமசின்ற அந்த வார்த்தைக்கான பொருளை அடைஞ்சதுனால. அப்போ நீயும் ஐயப்பனா மாறணும், நீயும் ஞானம் அடையணும், நீயும் உன்னைய நீயே உணரணும்னு சொன்னால் அந்த பொருளுக்கான அர்த்தம் தத்துவமசினா நீ யாருன்றது நீ தெரிஞ்சுக்கோ, உன்னையே நீ பாரு, நீ எதுவாக இருக்கிற நீ தெரிஞ்சுக்கின்றது அந்த வார்த்தையோட அர்த்தம் சாமி. அப்போ கோயிலுக்கு போனாலும் எதுவாக இருக்கணும்? பாடம் பண்ணணும். ஞானத்தை உணர்ந்து கோயிலுக்கு போனால் மட்டும்தான் கும்பிடக்கூடிய தெய்வம் உன்னை கூட சேர்த்துக்கும். இல்லை நான் கும்பிட மாட்டேன், பக்தியில் தான் இருப்பேன்னா நீ கும்பிட்டுக்கினே இருக்கிறதுக்கு தான் தெய்வம் ஒரு நாளும் உன்னை திரும்பியே பார்க்காது. சரிங்களா? அப்போ தத்துவமசின்னா என்னென்னா, நான் யாருன்னு நான் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. சரிங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய பாடம்லாம் கடவுளை கும்பிடுறதுன்னு சொல்லலை. ஐயா கொடுத்தக்கூடிய பாடம்லாம் உன்னை நீ தெரிஞ்சுக்கோ. உன்னை நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு இறைவனை பார்ப்ப. அப்போ இந்த பாடம் என்னது? தத்துவமசின்ற அந்த பொருளோட தத்துவத்தை சொல்றது சாமி. சரிங்களா? இப்போ அதில் வந்துட்டு அப்படி சொல்றாங்க சாமி. ஐயப்பன் கோயிலில் வந்து தத்துவமசின்றது மாதிரி சொல்றாங்க. ஆமா. காசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி. ஆமா. அதாவது நானே கடவுள், கடவுளா இருக்கேன், கடவுள் நானே, எனக்குள்ள பிரம்மா இருக்காரு, எனக்குள்ள விஷ்ணு இருக்காரு, எனக்குள்ள சிவன் இருக்காரு, இதை மூணுத்தையும் இணைக்கிற இதுதான் வந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகோரி சாமிகள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க சாமி. அதுக்கான விளக்கம். அகோரிகள் கதை வேற கதை சாமி. அவங்க யாருன்னா நான் தான் சிவன்ருவாங்க. ஆமாங்க. உடம்பு ஃபுல்லாக சிவன் வந்து சாம்பலை பூசினுக்கிற மாதிரி அவங்களும் சாம்பலை பூசிப்பாங்க. ஆனால் சிவன் வந்து எந்த பணத்தையும் சாப்பிட்டதில்லை. ஆனால் அகோரிகள் சாப்பிடுவாங்க. அவங்களோட வழிமுறை என்னென்னா, சிவன் வேற ஒருத்தன் இல்லை, நான் சிவமாயிட்டேன், நான் எது பண்ணாலும் எந்த தவறுகளும் இல்லைன்னு அது ஒரு வழி பாதை. அது அந்த பாதையில் யாரும் போகவே முடியாது. அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் அகோரியாவே மாற முடியும். எல்லாராலையும் அகோரியா வாழவே முடியாது. புரியுதுங்களா? அப்போது இந்த உலகத்தில் இறைவன் அடையத்துக்கு 1000 விதமான பாதைகள் இருக்குது. அதில் ஒரு பாதை தான் இந்த அகோரிகள் வழிமுறை பாதை. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சரிங்களா? அதனால் அவங்க என்ன சொல்லணும்? அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன். எதுவாக இருக்கிறேன்? நான் எந்த தெய்வத்தை வணங்குறேனோ அந்த தெய்வம் எனக்குள்ளே இருக்குது, நான் அதுவாக மாறி நிற்கிறேன் அப்படின்னு. இது எல்லாரும் உணர முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியுமானா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் பொருந்தாத ஒரு வழி அந்த
அகோரிகள் வழி. அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வழி எதுன்னா, முதல்ல நீ பக்தி பண்ணு, அதுக்கு அடுத்தது யோகம் பண்ணு. இந்த ரெண்டுத்தையும் முறையா பண்ணன்னு சொன்னா உனக்கு ஞானம் வசப்படும். ஒரு பூவுலேருந்து தேன் வரணும், ஒரு பூவுலேருந்து பணம் வரணும்னா முதல்ல அது எதுவாக இருக்கணும்? அரும்பா இருக்கணும். அரும்பாகிற ஒரு பொருள் பூவா மாறணும், பூவா இருக்கிறது ஒரு காயா மாறணும், காயா இருக்கிற ஒரு பொருள் கனியா மாறணும். புரியுதுங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது ஒரு படிநிலை. இந்த 4 படிநிலையும் கடந்து வந்தால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு அஞ்ஞானம் விட்டு விலகி ஞானம்ன்றது பிறக்கும். அதுதான் நம்மளை மாதிரி ஒரு குடும்பஸ்தன் இருக்கக்கூடிய ஒரு பாதை சாமி. அப்போ இதை படுவோம், அதை விட்டுடுவோம். ஐயாவும் சில இடத்துல சொல்லியிருக்காங்க சாமி, இதை கேட்கும் போது நீ வந்துட்டு இதை ஆராயாத, உனக்கு கொடுத்துருக்க பாடத்தை வந்து நீ சரியா பண்ணிக்கிட்டே வந்தனா உனக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள்ல நீ அந்த இதை வந்து பார்ப்ப. கடவுள் யாருன்னு வெளியில தேடிக்கிட்டு இருக்க இல்லையா, இப்ப நான் கொடுத்த பாடத்தை நீ சரியா பண்ணிக்கிட்டே வந்தனா இந்த பாடத்துல நீ கடவுள் அடைவ. கண்டிப்பா அதுக்கான வழிகாட்டுதல் வழிதான் இது, ஐயாவோட பாதையா தான் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, எதை நோக்கி நாம வந்தோமோ, யாரை பார்க்கறதுக்காக வந்தோம், சாமி கூட வந்தோம் இல்ல சாமி. ஐயாவோட ஏதோ வந்து நம்ம ஐயாவோட பாதையில சரணாகதி. நான் யாருன்னு எனக்கு காட்டி கொடுப்பா. ஐயா சொல்லிட்டாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியும்பா, நீ யாருன்னு உனக்கு தெரியணுமா, வான்றாரு. ஒரு இடத்துல வந்து ஆதிசங்கரர் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குகையில போயிட்டு உனக்கான குரு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும் போது ஆதிசங்கரர் வந்து என்னன்னா, அவங்க இருக்க தவோவனத்துல இருக்கிற குரு கேட்பாரு, வாப்பா யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சாமி அதை தேடிதான் நான் வந்திருக்கேன், நான் யாருன்றத நீங்க தான் சாமி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரு நிமிர்ந்து பார்த்துட்டு, சரி நீ இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லி பார்த்துருக்கேன் சாமி. அந்த மாதிரி நான் யாருன்றத வந்து இன்னும் நம்மளோட குரு வந்து காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு வசப்படும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணா ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நான் தியானம் பண்ணலாமா, ஆசிரமத்துக்கு வரல, ஆனால் ஐயாவோட ஸ்பீச்சை கேட்குறேன், நானா மூச்சு பயிற்சி பண்ணலாமா, நானா தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணலாமான்னா அதுக்கு ஒரு விமோச்சனமே இருக்காது. ஒரு ஞானம் அப்படின்னா, ஒரு தியானம், ஒரு மூச்சு பயிற்சின்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நானா பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? இல்லை, போக. அங்கே ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதோட முழு பலனை அடையணும்னு சொன்னால் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட போய் முறையாக கற்றுக்கினாங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த வழிகாட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதானே சாமி, தொட்டு காட்டாத வித்தை வந்து சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மைதான், சத்தியமான உண்மை. ரைட், நல்ல சாமி. ஆத்மா எனக்கு 10 வயசு ஆகுது. ஆனா எனக்கு அப்பா இறந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஏன் இந்த கருவுமான கடவுளை கருவுமான கர்ம வினையா ஏன் எங்க அம்மா கஷ்டப்படுது? சொந்த பந்தெல்லாம் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கர்ம வினையா கேட்குறியா? எனக்கு தானே அந்த கஷ்டம் இருக்கணும். இந்த விதி எழுதியிருக்கா இல்லையா? என்ன பதில் சொல்றேன்னு தெரியலையா? குழந்தை கேட்குறானே, அவனுக்கு சொன்னா புரியுமா? நீ இதை பற்றிலாம் கவலைப்படாதேண்ணா. கர்ம வினை இருந்துட்டு போட்டோம், சரியா? என்ன ஒன்றா இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீ வந்து கவலைப்படாத. நீ ஒரு ஆம்பளை பையன், நீ என்ன பண்ணா, நீ நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகி உங்கள் அம்மாவோட கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு நீ வளரணும். அதை நோக்கி தான் நீ போனமே தவிர இந்த கர்ம வினை கணக்குக்குள்ளே நீ வந்து மாட்டிக்காத, சரியா? இதெல்லாம் யார் பேசணும்? வயசானவங்க பேசணும். உனக்கு சக்தி இருக்குது, உனக்கு புத்தியாக இருக்குது. இந்த சக்தியையும் புத்தியையும் பயன்படுத்திக்கின்னு உன் குடும்பத்தை இந்த கஷ்டத்துலேருந்து கொண்டு வரதுக்கான முயற்சி நீ பண்ணு. அதுக்கு ஒன்றே ஒன்று தான், நீ நல்லா படிக்கணும். நல்லா படித்தனா உன் நிலம் மாறும். உன் நிலம் மாறினா உங்கள் அம்மாவோட நிலையும் மாறிடும், சரியா? இந்த கஷ்டமெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும், சரியா? கர்ம வினை சொல்லி காலம் சகிக்கல வேணாம். அது குறைச்சிக்கிறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. மொத்தமா குறைச்சிட்டா அவனா மண்ணாவன். அவன் மனசுல எவ்வளோ ஏக்கம் இருக்குது. எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, என் தம்பி கஷ்டப்படுறான், நானும் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான்னா அவன் நல்லா சிந்திக்கிறான். அதனால அவனை
கொஞ்சம் கொஞ்சம் சேஷ்டை இருக்கட்டும். அதுதான், அது போதும். நீ நல்லா படிச்சுக்கோ, கொஞ்சமாக சேஷ்டை பண்ணு. ஏன்னா நீ சேட்டை பண்ணாதான் எல்லாரும் கூடி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிரிப்பாங்க. அங்கே அங்கே எனக்கு படிப்பு வருது, ஆனால் மைண்டில் ஏற்றி முடியல. ஒரு பிஞ்சு மனசில் அந்த மனசுக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை ஏற்றி வச்சுக்கிறான், பார்க்குறது எல்லாத்தையும் அவ்வளோ கவனிக்கிறான். அவன் சின்ன பையன்தான், ஆனால் எல்லா விஷயமும் தெரியுது. எல்லாத்தையும் யோசிக்கிறான். அந்த யோசனை தான் அவன் படித்தா கூட மனசில் ஏற்ற முடியாமல் ஆகிப்போச்சு. அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாத நைனா, சரியா? யார் கஷ்டப்படுறது நீ பார்க்காத. உன்னோட வேலை என்னன்னா உங்கள் அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? உனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கிறான், அவனை நல்லபடியாக படிக்கணும்னா நீ படிக்கிற வேலையை மட்டும் பண்ணு, வேறு எதையும் உன் மனசில் ஏற்றிக்காத. பார்த்ததெல்லாம் பசுமரத்தாணி மாதிரி அவன் மனசில் பதியுது. அதனால் அவன் வேதனை எப்படி வெளிப்படுத்துறது? குழந்தை அப்படி வெளிப்படுத்துகிறான். படிக்கிறான், படிச்சாலும் அவன் மனசில் ஏற மாட்டேங்குது. அவ்வளோ சிந்தனை சிந்திக்கிறான் அவன். ஐயாவோட ஆசீர்வாதத்தால் குழந்தையோட மனபாரம்லாம் நீங்கி அவன் ஒரு குழந்தையாகவே இருக்கணும். குழந்தையாக இருந்தால் தான் அவன் நிம்மதியாக இருப்பான். நம்மளை மாதிரி பெரியவங்களா ஆனால் அப்புறம் அவன் எங்கேருந்து நிம்மதியாக இருக்குது? கர்ம வினை எப்படிலாம் ஆட்டி படைக்குது பாருங்க. ஆத்மா வணக்கம். ஆத்மா சொல்லி. என் பேர் தங்கமணி, காட்பாடிலேருந்து வரேன். ஐயா சாமி, ஒரே ஒரு ஐயம். நான் ஆன்மீகத்துக்கு உகந்தவனா? நீங்கள் ஆன்மீகத்துக்கு உகந்தவரா? ஏன் கேட்குறேன்னா 21 ஜூலைலேருந்து பண்ணின்னு வரேன். கிட்ட வச்சுங்க. 21 ஜூலைலேருந்து பண்ணின்னு வரேன். இப்போ நடுவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஆமாம், அப்பா தான் காப்பாற்றினாரு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சும்மா இந்த சங்க இந்த பாடம் வாங்கினதுனால சும்மா இந்த சங்க ஊதிகத்தான ஆண்டி மாதிரி உள்ள இளமையாயிடுச்சு, உடல் முதுமையாயிடுச்சு. அதனால் நான் இதுக்கு கேட்குறேன் இந்த கேள்வி. ஏன்னா ஆகஸ்ட் 2024 அந்த ஆசிரமத்தில் ஒரு பாட்டு சொன்னீங்க, கற்றோர் ஒரு திரை, கல்லாதோர் ஒரு திரை, மாதாவும் செய்தல் ஒரு திரை. நான் கற்றோர் திரையிலே தான் இருக்கிறேன், போகல. எல்லாரும் ஒரு சிலையில் மட்டுமா இல்லை எல்லாருக்குமா? எல்லாருக்கும் சாமி, எல்லாருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அது சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. வயசு 68 ஆயிடுச்சு, ஆனால் உடல் வந்து முதுமை தான். இந்த பாடம் பண்ண இளமையாகி போச்சு உள்ளம். இது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் மாற்று? எல்லாருக்கும் ஆகும் சாமி. ரொம்ப இளமையானாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அதான் பிரச்சனை. அதனால மனம் பழுக்கத்துக்கு தான் பாடம் கொடுக்குறாரு. அது இளமையாகுதுன்னா என்ன அர்த்தம்னா, பாடம் அதோட வேலையே செய்யலைன்னு அர்த்தம். ஓஹோ. செய்ய வேண்டியதை செஞ்சா இந்த உடல் எப்படி பழுக்குதோ அந்த மாதிரி மனமும் பழுத்துரும். மனம் பழுத்துதுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்லு நம்ம வார்த்தையிலேருந்து வராது. அதனால் பாடத்தில் இருக்கிற குறைகளை களைஞ்சிட்டு பாடத்தை சீராக பண்ணுங்க, இந்த உடலும் பழுத்துரும். சரிங்களா? அதனால் நான் தகுதியா அப்படின்ற கேள்வி வேணும். எல்லாரும் தகுதி தான். மனம் பழுக்கணும். மனம் காயாக இருந்ததுன்னா நமக்கு ஆசை அதிகமாக வரும். உடலுக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை வந்ததுன்னா அது ரொம்ப 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 கஷ்டமாயிடும். சரிங்களா? கருப்பாக இருந்த இந்த தலைமுடி வெளுக்கிறதுக்கு காரணமே கருப்பாக இருக்கிற மனசும் வெளுக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? அப்போ மனம் பழுக்கிறதுக்கு தான் பாடங்கள் ஞானங்கள் எல்லாமே. ஐயாவோட போதனை உடம்பு பழுக்கிறதுக்காக இல்லை, மனம் பழுக்கிறதுக்காக. அப்போ அது பழுக்கலை, அது இன்னும் துடிப்பு இருக்குதுன்னா உங்கள் பாடங்களை சரி பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? நல்ல சார், நல்ல ஆத்மா சார்.